ஒரு சீன்ல ஐ கிஸ்ட் him அப்படி பண்ணேன். he had to say his dialogue after that. he's like சொல்லிட்டு பண்ணாத. The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector. எங்களோட கிரஷே வந்து நீங்க தான் தெரியுமா? தெரியலையா? என்னடா தெரியாது? ஹாய் மேம், பாத்தீங்களா கையெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே, பட் நடந்திருக்கு. உங்களை பத்தி மீம்ஸ் வந்து நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. we are like two cats. ஒரு சீன்ல ஐ kissed him அப்படி பண்ணேன். he had to say his dialogue after that. he's like I was like இல்ல சார் அந்த சீன்ல பண்ணோம்னு நினைச்சேன். ஓகே அவங்களுக்கு he's like சொல்லிட்டு பண்ணாத. நீங்க பொங்கல் பண்றத பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆசை ஆயிடுச்சு. நானும் பண்ணேன். நீங்க பண்ணீங்க சார். அது ஏன் கை அது கௌதம். டேஸ்டா வந்ததா பொங்கல்? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்காய் வந்து இப்படி தட்டி பார்த்து வாங்கணும். லைஃப்ல உனக்கு என்ன ஆசை இருக்குடா? இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணணும் சார். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா then we'll all be sitting and talking அப்படியே. அர்ஜுன் சார், அஜித் சார், ட்ரிஷா, myself. Sir will be ragging all of us. ஆமா. இந்த உலகத்துல எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், உங்களை மட்டும் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு ரெஜி? நீ அவ்வளவு அழகு. சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே. என்ன சொல்லணும் தெரியலையே. எம்பிட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். Perseverance. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடருது பாரு என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. இது விடாமுயற்சிக்கும் அஜித் சாருக்கும் உங்களுக்கு எம்பிட்டு இருக்குது ஆசை ஓ மேல அதை காட்ட போறேன். காட்ட போறீங்களா? இன்டர்வியூல நல்லா क्वेश्चंस கேட்க போறீங்க. ஆமா மேம், அதுதான் மேம் ஆசையா வந்து காமிக்க போறேன். ஏன்னா நிறைய ஸ்கிரீன்ல பார்த்து நாங்க வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இப்போ விடாமுயற்சியில ட்ரைலர்ல எல்லாம் பார்க்கும்போது ஓ மை காட் வேற லெவல் நாங்க ரெஜினாவை பாக்குறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம கூட ரெஜினா கேசன்ட்ரா இருக்கிறாங்க. அவங்க கூட தான் விடாமுயற்சியை பத்தின நிறைய கான்வர்சேஷன் பேச போறோம். ஹாய் ரெஜினா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி? சூப்பரா இருக்கேன், தேங்க்யூ. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு ரெஜினாவை இன்டர்வியூ எடுக்கிறதும் ஒரு பெரிய அதிசயம் தான். ஏன்னா நாங்க நிறைய ஸ்கிரீன்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஹாய் மேம், பாத்தீங்களா கையெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே, பட் நடந்திருக்கு. நல்லா கேட்பீங்கன்னா கொடுக்கலாமே. கரெக்ட், சூப்பர். உங்களை பத்தி மீம்ஸ் வந்து நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன மீம் வந்திருக்கு அதை நீங்களே வந்து படிச்சு காமிச்சு. ஸோ ஒன்னொன்னா நான் கொடுக்குறேன். என்னங்க இது பயங்கரம் இல்ல? Everybody is waiting for this combo, but me waiting for this combo seems by Velacheri Venugopal. ஆமா, thank you வேலச்சேரி வேணுகோபால். ஆமா, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த சீன்ல இந்த பர்டிகுலர் சீன்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ணேன். ஓகே, we have a great partnership, Arjun sir and me in the film. It's fun-ஆ இருக்கும் between the two of us. அந்த மாதிரி we are like two cats just playing with life. Like when you see two cats playing with each other, playing with life, அந்த மாதிரி இருக்கும் like this thing. So ஒரு சீன்ல I looked at Arjun sir and I kissed him. ஓகே, அப்படி பண்ணேன். ஸோ சாரோட டைலாக், he had to say his dialogue after that. he's like இல்ல சார் அந்த சீன்ல பண்ணோம்னு நினைச்சேன். ஓகே அவங்களுக்கு he's like சொல்லிட்டு பண்ணாத. So I was like okay sorry and எல்லாரும் இருந்தாங்க. மகிழ் சார், எல்லாரும், அஜித் சார், எல்லாரும் இருந்தாங்க. this one shot that we planning. So yeah please இந்த காம்போக்காக வெயிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா விடாமுயற்சியில இந்த காம்போ பயங்கரமா வந்து பேசுறோம் அப்படி மாதிரி. yeah I think it's a fun இது ஒரு மாதிரி நாட்டியா இருப்பீங்க செட்ல இல்லையா? ஜாலியா ஃபன்னா லைக் அந்த மாதிரி தானா? நாட்டியால இருக்க மாட்டேன். just by my கொஞ்சம் it depends on the set and the people we're with also. I'm not naughty அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, அப்ப அடுத்த மீம் வந்துரும். ஐயோ ரெஜினா நாட்டியா இருப்பாங்க. ஐயோ லைக் அந்த மாதிரி துருன்னு எல்லாரையும் கலாச்சிட்டு அந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு. yeah செட்ல பேசிக்கா அந்த மாதிரி யார் இருப்பா விடாமுயற்சி செட்ல? ரொம்ப துருன்னு இவர் மட்டும் தனியா தெரிவாரு அப்படிங்கிற மாதிரி யாராவது இருப்பாங்களா? பர்சன்ஸ் யாராவது? நீங்க தான் மேக்ஸிமம். நீங்க கண்டிப்பா
மத்த எல்லாமே ஃபாரினர்ஸ், தெரிஞ்சது நமக்கு அர்ஜுன் But சார். Ajit sir also. ஓகே. Ajit sir also, he loves like actually Bakula shoot பண்ணும்போது we all will sit chair எல்லாம் போட்டுட்டு all of us will sit around Ajit sir, Nikhil, Arav, Arjun sir, நான் எல்லாரும். எந்த மாதிரி கான்வர்சேஷன் போகும்? Anything and everything about life. And sir also is very fun, like sir will be ragging all of us. ஆமாவா? ஆமா. ஓகே. நீங்க ஆரவ் அண்ட் நிக்கிலோட இன்டர்வியூ பண்ணும்போது கேளுங்க என்ன மாதிரி ராகிங் அஜித் சார் என்ன மாதிரி ராகிங் பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க, நிறைய வரும். டெஃபினட்டா. சூப்பர். அடுத்த மீம். இந்த உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், உங்களை மட்டும் ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு ரெஜி? ஆன்சர் சொல்லிருங்க. என்ன ஆன்சர் சொல்லணும்? யாரு சொல்லியிருக்காங்க? இது மீம் வரும் இல்லையா, பொதுவாகவே மீம்ஸ் வரும் இல்லையா சோஷியல் மீடியாஸ்ல. ஸோ அந்த மாதிரி வந்தா ஒரு மீம் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா? சீரியஸ்லி நிறைய பேரோட பாய்ஸ் கிரஷ், எங்களோட கிரஷே வந்து நீங்க தான், தெரியுமா? தெரியலையா? இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்க குமார். ஆமா, ஏன்னு நான் கேட்கலாமா? கேளுங்க. அப்ப நானும் ஏன்னு கேட்கலாம். ஏன்டா? கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணிடுவாங்க அவங்க. ஓகே. எஸ், ஓகே. அடுத்த மீம் பார்த்துடலாமா? ஐயோ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஐயோ, சத்தமா படிச்சிருங்க, எல்லாரும் தெரிஞ்சிடல. ரெஜினா சிரிக்காதீங்க ப்ளீஸ், நீங்க சிரிச்சா எங்க இதயம் சிதறி போகுது. ஆமாங்க, ஏங்க உண்மையிலேங்க அழகுல சிதறி போகுது. அந்த மாதிரி பார்த்தேன், ஓ மை காட், ஃப்ரீஸ் ஆகி அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி. தேங்க்யூங்க. என்ன சொல்லணும் தெரியலையே. தேங்க்யூ மீம் கிரியேட்டர். அந்த மாதிரி. ஆமா. இது என்ன வேளச்சேரி வேணுகோபால்? இது யாரு? இது எந்த கோபால்னு தெரியல. இது புதுச்சேரி பூபால் நினைக்கிறேன். மேபி. தேங்க்யூ. ஆனா நல்லா பிக்சர்ஸ் போட்டிருக்கீங்க. மீம் கிரியேட்டர்ஸ், வெரி குட் சாய்ஸ். சூப்பரா, நைஸ். ஐயோ, இப்போதான் நல்ல பிக்சர்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா. இது நாவ் மூவியோட இது இல்ல? ஆமா. ஆமா, நல்லா இருக்கானா? பொதுவா வில்லியா யாருக்குமே பிடிக்காது, பாய்ஸ் எங்களுக்கு பிடிக்கும். அப்படியா? ஆமா, பேசிக்காவே. அப்போ இன்னும் பண்றேன். பட் இட்ஸ் நாட் மை ஃபர்ஸ்ட். ஆனா இந்த படத்துல நான் வில்லி இல்லையே. வில்லி இல்ல? நான் ஜஸ்ட் ஒரு ராக் ஸ்டார். அந்த மாதிரி இல்ல. சூப்பர். அடுத்து ஒரு மீம். ஐயோ, படிச்சிருங்க, சத்தமா படிச்சிருங்க. யார் இந்த மீம் கிரியேட்டர்? மெக்காட்ரானிக்ஸ்ல இருந்து. லைஃப்ல உனக்கு என்ன ஆசை இருக்குடா? இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணணும் சார். அந்த வீடியோ போட்டோவை காமிச்சிருக்கு. எந்த மாதிரி பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ரெஜினா மாதிரியான பொண்ணை கல்யாணம் பண்ணணும் சார். அந்த பிக்சரும் நல்லா இருக்கு. ஆமா. ஷோ. சரி, ஓகே. தட்ஸ் வை ஐம் சிங்கிள். ஏன்னா லைஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு. கரெக்ட், இன்னும் சிங்கிளாவே இருக்காரு. சூப்பர். லாஸ்ட் மீம். ஏன் திமிங்கலம்? ஆதார் கார்டுல கூட இவங்க அழகா இருப்பாங்க போலியே. ஆமாவா? என் பாஸ்போர்ட் பிக்சரை பார்க்கணும் நீங்க. பார்த்தா இந்த மீம் வராது. வெரி பேட். ஆமா, ஆதார் கார்டு எல்லாம் ரொம்ப ஹாரிபிளா இருப்போம். நான்லாம் என் ஆதார் கார்டு எல்லாம் பார்த்துட்டு நான் பஃபலோன்னு நினைச்சேன், மங்கின்னு நினைச்சேன். அந்த மாதிரி இருக்கும். சின்ன வயசுல எடுத்ததில்ல எனக்கு அந்த மாதிரி ஆதார் கார்டு போட்டோ அவ்வளவு மோசமா பிக்சர் பார்க்கவே கூடாது. முடிஞ்ச காமிங்க இல்ல. நீங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்லாம் ஓபன் பண்ணும்போது உங்களை பத்தி என்ன தேடுவீங்க ஜாஸ்தி? நீங்க மீம்ஸ் எல்லாம் வரும், லைக் வீடியோஸ், இன்டர்வியூஸ், லைக் நான் தேட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்ல அனுப்பி விடுவாங்களா? அனுப்புவாங்க, கேட்பாங்க நான் ஏன் இப்படி சொன்னேன்னு இன்டர்வியூல. அப்படி ஒரு 2-3 இன்டர்வியூ இது வந்திருக்கு. சில இது என்னோட டேட்டிங் லைஃப் பத்தி, இல்லைன்னா பாய்ஸ் பத்தி நான் என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி ரேண்டம் திங்ஸாக வரும். பட் நான் தேடுறது இல்லை. அந்த மாதிரிலாம் அது வந்துச்சுன்னா ஸ்கிப், வேலை என்ன இருக்கு அது போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருது இல்லையா? ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியும். லைக் இப்போ ஜென்ரலி இன்ஸ்டாகிராம் அவ்வளோ இதாக இருக்குல்ல, லைக் சோஷியல் மீடியாஸ் பிகம் சோ திங் தட் எல்லாரும் என்ன உங்க பத்தி என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லைக் வெதர் ஸ்டோரிஸ்ல இல்லைன்னா டேக் பண்றாங்களா, எவ்ரிதிங் கம்ஸ் டு யூ டுடேல. ஸோ யா. கஸ்தூரி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்க இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்க வீட்ல எல்லாருக்கும் காட்ட போறாங்க, நீங்க கஸ்தூரி அக்கா பத்தி கேட்டிருக்கீங்கன்னு. She's gonna be damn happy. நல்லா இருக்காங்க. சீக்கிரமாக நான் வந்து உங்க பொங்கலை சாப்பிட்றேன் கஸ்தூரி அக்கா. நீங்க பொங்கல் பண்றதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆசையாயிருச்சு. நானும் பண்ணேன். நீங்க பண்ணீங்க சார், நான் கஸ்தூரி அக்கா கிண்டது மட்டும் தான் பார்த்தேன். அது ஏன் கை அது கௌதம்.
அவங்க விறகெல்லாம் எடுத்து வச்சாங்களேங்க, அது கோலம் போடலாம். நீங்க கோலம் போட்டீங்க, நான் பார்த்தேன் சாரி. அவங்க ஆக்சுவலி கோலம் போட்டாங்க, நான் ஹெல்ப் பண்ணேன். அப்படியா? பொங்கல் நான் பண்ணேன், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி டேஸ்ட் கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் ரைட். கரெக்டா டேஸ்டா வந்ததா பொங்கல்? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது. நெக்ஸ்ட் டைம் ஓட் மில்க் கூட பண்ணேன். ஆமா ஆமா, நான் அந்த கீழே அந்த இதெல்லாம் போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி நல்லா சமைப்பீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இல்ல சமைப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொங்கலோட அந்த கீழே அந்த கோலம் போட்டுட்டு அப்போ சன்னை பார்த்துட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் நான் யாரோட திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் இட்ல. ஐ நெவர் நோன் ஹவ் டு டூ இட் அந்த மாதிரி. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு. பர்ச்சேஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. தேங்காய் வந்து இப்படி தட்டி பார்த்து வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா? கிரேட். லைகா ப்ரொடக்ஷன் மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அஜித் சார் மாதிரியான ஒரு ஹீரோ, அர்ஜுன் சார் மாதிரியான ஒரு ஹீரோ, மகிழ் திருமேனி சார் மாதிரியான ஒரு நல்ல ஒரு டைரக்டர், அதில் நம்ம இந்த ப்ராஜெக்டில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எவ்வளோ படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ மாதிரி ஹாப்பியாக நீங்கள் லைக் விடாமுயற்சி ப்ராஜெக்டில் கமிட் ஆனது, லைக் ஒர்க் பண்ணது இந்த மாதிரியானது? ஐ மீன் அஃப்கோர்ஸ், ஐ மீன் நீங்கள் பிகாஸ் ஆஃப் ஆல் த நேம்ஸ் யூ டேக்கன் அண்ட் ஆல்சோ that was when I signed to do the film. I really wanted to do the film. In fact, date clashes நிறைய ஆச்சு. ஓகே. So நான் பண்றேனா இல்லையான்னு தெரியல till the last minute. I think till 1 week before leaving to Baku. Baku was my first schedule. 1 week before leaving to Baku தெரியல நான் பண்றேனா இல்லையான்னு. So many things to sort out with my dates. But and I still remember அந்த டைம்ல I was like இந்த படம் maybe நடக்காது. And I was feeling sad. Okay. Like I was feeling really sad about the fact that maybe nadakad. Ellame I finished the narration. Ellame mudinjichu and Magal sir, they were already in Baku appo when everything was finalized. It almost was not going to happen, but it did end up happening. So அதுவே எனக்கு ஒரு blessing ஆ இருந்துச்சு because அதுவும் விடாமுயற்சி மாதிரி. டெஃபினெட்லி, கண்டிப்பா வாழ்க்கை எல்லாமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ நான் புஷ் பண்ணி மேட் ஷோ தட் யூனோ ஓகே நானே என்னோட ஒரு ஹிந்தி ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். நானே அந்த டிரெக்டரை கால் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிகாஸ் இட் ஹேட் டு கோ டவுன் டு தட் சேயிங் யூனோ லைக் இந்த படம் இருக்கு, நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு, இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட். அவங்க ஒரு நாள் ஷூட் எடுத்துட்டு தே புஷ்ட் டு another day அண்ட் அந்த படம் ஆல்சோ வித் பிக் சூப்பர் ஸ்டார் ஃப்ரம் ஹிந்தி. ஸோ இப்போ அங்கே சொல்லிட்டு and I only had scenes with அவங்களோட அந்த ஆக்டரோட. ஸோ டு மேக் ஷோர் தட் he is able to have a date later on, you know, so I can shoot it. அவங்க அது பண்ணாங்க. அவங்க அது பண்ணனால நான் அந்த படம் பண்ண முடியும். ஸோ everything had to work simultaneously and the moment it happened it feels like a blessing. அம்மடா, you know, like okay இப்போ அடுத்து hurdle பண்ணணும்ல, like go there, shoot. I mean that's the next step, but it definitely felt like a blessing when it happened. And after I got to shoot and I started working with everyone, be it right from Ajit sir or Anu ma'am or Magil sir or you know Arav or Nikhil or any of the actors, everyone was very like welcoming. Everyone was very welcoming, even Trisha. Yeah, so like it was fun working with everyone. In fact, we've had so much fun, like we'll be randomly laughing, short முடிஞ்சிச்சுனா then we'll all be sitting and talking update. அந்த மாதிரி Arjun sir, Ajit sir, Trisha, myself, we'll all just be sitting in like ஏதோ லைஃப் பத்தி இல்லைன்னா ஆமாம் லைக் random things. Thank you so much ma'am. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன், நிறைய நீங்க பேஷண்ட்டாக ஆன்சர் பண்ணீங்க. I can understand எவ்வளோ பொறுமையாக Thank you for not playing that game with me. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் உங்களோட அர்ஜுன் சார் உங்களோட காம்போ பார்க்கறதுக்கு. சீரியஸ்லி அந்த மீமில் வந்த மாதிரி இப்போ தான் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். நிறைய ப்ராஜெக்ட் தமிழில் பண்ணணும், எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இன்டர்வியூ நானே எடுக்கணும். ஷூர், தேங்க்ஸ் கௌதம். உங்கள் டீமுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector.